ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்கிற காட்சியோ, ஒரு கத்தி எடுத்து வெட்டுற காட்சியோ, ஒரு புகைப்பிடிக்கிற காட்சியோ தவறி கூட எந்த இடத்துலையும் வரல. ஒரு விரசமான காட்சிகளோ அந்த படத்தில் எந்த இடத்துலையுமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு அழகாக நேர்த்தியாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இந்த கதாநாயகி வந்து ரொம்ப அற்புதமான நடிப்பு. தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, எந்த ஆபாசம்லாம் கிடையவே கிடையாது. எந்த இடத்துலையும் முகம் சுழிக்க வேண்டியது, குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். தேவையில்லாத பாடல்களை வச்சு உசுர எடுக்கலை, அந்த விஷயத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. படம் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்பீடாக போச்சுருக்கு. செகண்ட் ஹாஃப் ஒரு ½ அன் ஹவர் படம் லேக் ஆகும். இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு, அதுதான் சும்மா தேவையில்லாமல் இந்த லவ் கிரிஞ்சா அதை பேசிட்டு அது கொஞ்சம் தவிர்த்துருந்துடலாம். இந்த ஹாய் அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமாக வேண்டாம் இருக்குது. ஹாய் அப்படின்றாங்க ரெண்டு பேருமே. கிரிஞ்சா போட்டு வளவளன்னு இழுக்காமல், பழைய அந்த மைக்கேலை பற்றி நான் கேட்டது தப்பு தான், அது இதெல்லாம் போட்டு இழுத்துற போகிறான்னு நினச்சேன். இருக்கலை. எல்லாருக்குமே சொல்யூஷன் இருக்கணும் ஒரு படத்தில். அப்படி லேக் ஆகிடக்கூடாது. வீரவசனம் பேசிட்டு அந்த கேரக்டர் அப்படி போயிடக்கூடாது. இந்த கேரக்டர் முடிக்கணும்ல, அந்த வகையில் இந்த இயக்குனர் உண்மையிலே பாராட்டணும். ஒரு நல்ல சினிமா கொடுக்கணும் அப்படின்ற இது மாதிரி படங்களை பாருங்கள். மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். ஆரோமலை புதிதாக வந்தக்கூடிய ஒரு திரைப்படம் சார். அதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? இல்லை, உண்மையிலே பொதுவாக சினிமாவை பொறுத்தவரையும் நான் பெருசாக ப்ரமோஷன் பண்ணுறது கிடையாது. ஆனால் இப்போ அதை ஒரு வேலையாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நல்ல படங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்க. இன்றைக்கு அந்த படத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்கிற காட்சியோ, ஒரு கத்தி எடுத்து வெட்டுற காட்சியோ, ஒரு புகைப்பிடிக்கிற காட்சியோ தவறி கூட எந்த இடத்துலையும் வரல. ஒரு விரசமான காட்சிகளோ அந்த படத்தில் எந்த இடத்துலையுமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு அழகாக நேர்த்தியாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மேட்ரிமோனியில் எவ்வளோ பெரிய ஸ்கேமுங்கிறது அந்த படத்தில் சொல்லியிருந்தாங்க. மேட்ரிமோனியில் பொண்ணு அவளை பார்க்குறதா எவ்வளோ பெரிய ஸ்கேம் ஆகிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் அப்படின்றது அருமையாக எடுத்திருந்தாங்க. ஃபைல்ஸை சேர்க்கறது இருக்குல்ல, ஆக்சுவலாக இந்த ஆங்கிளில் இப்படி ஒரு பர்ஸ்பெக்டிவில் ஒரு படம் பார்த்தேன். ஏன்னா மேட்ரிமோனியில் யார் என்னென்னு தெரியல, அவங்களே எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி கொண்டு வர்றாங்கங்கிறத அந்த படத்தில் ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாங்க. அதுபோல் ஒரு பணக்கார தகப்பன், ஒரு காட்டுவாசி தகப்பன் தான் பொண்ணு என்ன சொன்னாலும் கேட்கும், நான் சொல்கிறது தான் என் பொண்ணுகிட்ட அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து அருமையாக இருந்துச்சு. என் பொண்ணு சொல்லணும், அவ்வளோதானே பொண்ணு சொல்லும். அதுக்கு பார்த்தா ஒரு லவ் அஃபேர் இருக்கும், அதை இவங்கிட்ட சொல்லிவிடும். ஆனால் இந்த பையன் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபைலை மாற்றுவான். ஒரு ஏழையை வந்து பணக்கார மாதிரி கிரியேட் பண்ணி காமி ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. பட் அந்த கதாநாயகி வந்து ரொம்ப அற்புதமான நடிப்பு. தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, எந்த ஆபாசம்லாம் கிடையவே கிடையாது. எந்த இடத்துலையும் முகம் சுழிக்க வேண்டியதில்லை, குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். முகம் சுழிச்சு என்னடா இப்படி எடுத்துட்டாங்களேங்கிற மாதிரிலாம் இருக்காது. கெட்ட வார்த்தைகள் கிடையாது. இல்லை கத்தியை தூக்கிட்டு சுமோலையும் ஸ்கார்பியும் ஏன்னு கத்திட்டு சுற்றுற மாதிரிலாம் ரொம்ப பொலைட்டாக ஒரு படம் ஓடும். கனமழையும் இருக்காது, மிதமழையும் இல்லை, மெதுவாக ஒரு கதை நகர்ந்து போகுது. பிறகு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து அது டிவோர்ஸி ஆகிடுது. எது அந்த அவங்க அப்பங்கார டைட்டாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாருல, இந்த லேடி எல்லா ஃபைலையும் மாற்றிடும். அத்தனைக்கே தெரியும் ஃபேக் டாக்குமெண்ட்னு, நீ பேசுறியான்னு சொல்லிட்டு. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதில் ஒரு வயசானவர் வந்து தான் இம்பார்ட்டண்ட்டு, ஆனால் வந்து அலைன்ஸ் ஆகலை, 55 வயசு ஆகிட்டுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை ஒதுக்கி வச்சிரு அப்படின்னு சொல்கிறத ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. எங்கள் அம்மாவை விட என்ன இருக்குது, நீங்கள் வந்து நீங்கள் எல்லாம் இதெல்லாம் மேட்ரிமோனிலாம் நீங்களாம் எவ்வளோ ஃப்ராடுங்க, நீங்களாம் எப்படியோ எங்கள் அம்மாவை ஒதுக்கி வச்சிருன்னு சொல்கிறீங்கன்னு கதாநாயகி கொடுக்குற அட்வைஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. அப்போ அந்த கதாநாயகன் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணவங்களே தெருவாக என்னை அழைச்சிட்டு போய் அசிங்கப்படுத்துறீங்க, அப்போ தெரியலையா எல்லோரும் பார்க்குறாங்கன்னு ரெண்டு பேரையும் சைமன் டென்னிஸாக அட்டாக் பண்ணியிருப்பார். அந்த கதாநாயகியையும் அட்டாக் பண்ணியிருந்தார், இந்த ஹீரோவையும் அட்டாக் பண்ணியிருந்தார். அது நல்லா அருமையாக எடுத்திருந்தாங்க அந்த விஷயம். அடுத்து அந்த கதாநாயகனோட வீடு இப்படியே அது கதை ஜேர்னி ஆகிடும். அந்த பொண்ணு ஒரு டே இவருக்கு பர்த்டே இருக்கும். அழகாக வந்து ப்ரப்போசல் தான் பண்ணுது அந்த பொண்ணும், இவனும் ப்ரப்போஸ் தான் பண்ணுவான். பண்ணக்குள்ள அந்த பொண்ணுக்கு ஒரு பின்னாடி ஒரு பேட் ஃப்யூச்சர் இருந்திருக்கு. முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு கெட்டது நடந்திருக்குங்கிற மாதிரி மைக்கேலுங்கிற கேரக்டர் அது கட்டிதான் விரசமாக நான் கட்டி ரொம்ப தழுவுதலாக இருக்கும். அப்போ உன்னோட பாஸ்ட் லைஃப் அது டக்குன்னு நாளைக்கு பேசுவோம். இவர் நாளைக்கு பேசாமல் உடனே ஆர்கியூ பண்ணக்குள்ள தான் பிரச்சனை வரும். இதில் சொல்லி இந்த படம் மாறலாம் சொன்னது விஷயம் என்னென்னா, இன்ஸ்டன்ட் ஆர்கியூமெண்ட் யார்கிட்டையும் பண்ணாதீங்க. நீங்கள் சும்மா லவ்னா மழையில் நினைஞ்சால் லவ், சொரம் வந்துடும் மழையில் நினைஞ்சாக்க. கடல் தானே, கடல் தண்ணியில் காலை நினச்சிக்கிட்டே போகிறதா லவ். செருப்பு கழட்டிட்டு போயிடும் தண்ணியோட, 300-400 நட்டமாயிடும். இந்த மாதிரியெல்லாம் இந்த நீங்கள் ஒரு படத்தில் கொண்டு போய் எங்கேயே ஒரு ஹாலோ ஸ்டேஷன் இடத்துல நம்ம உட்கார வைக்கிறாங்கல்ல, மலை அங்கே இங்கே அருவி, இதெல்லாம் எங்கே பார்த்தோம், நம்ம படத்தில் தான் பார்த்தோம். பட் இது ரியாலிட்டியாக இருக்குது, கிரவுண்டிலே படம் முடியும். இந்த இவங்களோட கிரவுண்டுக்குள்ளே படம் சுற்றி வந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. போர் அடிக்கலை. இந்த இடத்துலையும் தேவையில்லாத பாடல்களை வச்சு உசுர எடுக்கலை.
அந்த விஷயத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த லவ்வுக்கு வந்து லவ்னு சுற்றுறது வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அந்த பொண்ணு இடத்துல சொல்லும். உன் லவ்வை வச்சுட்டு ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது, ப்ராக்டிக்கலாக பேசுன்னு சொல்லும். இவன் அந்த பொண்ணு திடீர்னு ஒரு நாள் டிஸப்பியர் ஆகிடுது. அவங்க தாத்தா ஒரு அருமையான ரோல் ப்ளே பண்ணுறாரு. கடைசியாக அந்த பொண்ணை தேடி கன்னியாகுமரியெல்லாம் போயிடுவாப்புல. நம்ம அலைப்பேதையில் மாதவன் தேடி போன மாதிரி போயிடுவார். அங்கே அந்த பொண்ணு இருக்காது, தாத்தா தான் இருப்பார். ரொம்ப களைச்சி வந்திருப்ப, சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்னு. பொண்ணு எங்கே அஞ்சலி எங்கன்னா, அஞ்சலி வந்து அவள் என்னாலே புரிஞ்சிக்க முடியாத கேரக்டர்ப்பா. அவனுக்கு விட்டா சொட்டாக மாட்டான்னு பார்த்தா சந்தான பாரதி ரொம்ப நாளைக்கு பிறகு அவரோட என்ட்ரி. அவர் தான் மேட்ரிமோனியல் ஓனராக இருப்பார். அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க. அதோட இவங்க அப்பாவாக நடித்தவர், யார் ஹீரோவோட அப்பாவை நடித்தவர், அவ்வளோ அட்டகாசமான ஒரு ப்ரெசன்டேஜ், சிரிப்பே இல்லாத ஒரு ரோல் பண்ணிகிட்டு இருப்பார். கடைசியாக அவர் மூட் அப்செட் ஆகிடுவார், வேலைக்கு போக மாட்டார், மேட்ரிமோனியல் வேலைக்கு போக மாட்டார், உட்காந்துருவார். உட்கார்ந்தபோது அவங்க அம்மா வந்து காய்கறி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த கதாநாயகி வீட்டுக்கெல்லாம் வந்து நல்லா அந்யோன்யம் உருவாயிடும். அந்த பிஃபோர் லைஃப் மைக்கேல் அப்படின்னு இவர் சொன்னோன்னே டக்குன்னு இந்த கதாநாயகி கோவம் வந்துடும். நீ இப்படியே எல்லாரையும் ஒதுக்கி போனால் தனிமரமாக நின்றுவ அப்படிங்கிறத இவர் சொல்லியிருப்பார். யார் கதாநாயக, ஏற்கனவே பிச்சை போடுறியா, நீ லைஃப் பிச்சை போடுறியா, நீ வந்து அப்படியே யாருமே சீண்டலை, நீ வந்து அப்படியே வந்து வாழ்க்கை பிரமாதம் கொடுக்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறியாங்கிறதா டென்ஷன் ஆகிடும். அந்த கார் எடுத்துகிட்டு போகிறது, அந்த ஆறு நடிச்சு கிளம்புனா நவர்ற நீ அப்படின்ட்டு அது போகிறது ரொம்ப அருமையாக இருந்து. அடுத்த நாள் ஹீரோ சுற்றி பார்த்துட்டு கடைசியாக வந்து அவங்க அம்மாட்ட சொல்லக்குள்ள அவங்க அம்மா ஒரு ஃப்ளாஷ்பேக் சொன்னாங்க. இதுவரையிலையும் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு முயற்சி பண்ணவே இல்லை. ஏன்னா ஒரு கதாநாயகனோட குடும்பத்தை வந்து டேமேஜ் பண்ணி படம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கதாநாயகனோட அம்மாவெல்லாம் உயர்வாக தான் காமிப்பாங்க. டேமேஜ் பண்ணி படம் எடுத்தால் அது நிறையா, அது கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆனாலும் கர்ணந்த படம் மாறின கதை தான் அது. அவங்க அம்மா சொல்லுவாங்க, நான் காலேஜ் படிக்கல ஒருத்தர் லவ் பண்ணேன், 3 வருஷம் குடும்பம் நடத்திட்டு போயிட்டு அப்புறம் தான் தெரிஞ்சுது இதெல்லாம் வாழ்க்கை இல்லை, இதுக்கு மேலே இருக்குது, சும்மா அப்புறம் ஒரு முடிவெடுத்தேன். அந்த யதார்த்தம், பணம், இந்த சூழலியல், இந்த சமூக கட்டமைப்பு, இது ரொம்ப அந்த படம் அவ்வளோ பிற்போக்கெல்லாம் படம் எடுக்கலை, பட் அது சூட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் 2 முடிவு எடுத்த ஒன்று, நான் செத்து போயிடணும், இல்லை அந்த லவ்வரை விட்டுட்டு வந்துடணும். அவங்க அம்மா, கதாநாயகனோட அம்மாவுக்கு இப்படி ஒரு ஸ்டோரியெல்லாம் அந்த இடத்துல எல்லாருமே, ஏன்னா படம் வந்து செகண்ட் ஹாஃப், ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்பீடாக போச்சு தம்பி, செகண்ட் ஹாஃப் ஒரு 1/2 hour படம் லேக் ஆரம்பிச்சிச்சு, உட்கார ஆரம்பிச்சிட்டு எல்லாம் என்னடா இருக்கிறாங்களேங்கிற மாதிரி இருந்தது. அவங்க அம்மா பேசணுன்னு படம் மறுபடியும் ஹீட் ஆகி கிளம்புனுச்சு பாருங்க. நான் விட்டுட்டு வந்துட்டுப்பா, உங்கள் அப்பா எல்லாமே தெரிஞ்சுதான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவர் என்னை வந்து அப்படி நேசிக்கிறார், எவ்வளோ சண்டை எங்களுக்கு வந்தப்போ அந்த இன்னொருத்தனோட இருந்தவ தானேன்னு அவர் சொன்னதே இல்லை, அதை பார்த்துக்குவார், சொல்லாத ஒன்றும் நான் நினச்சிடாத ஒன்றும், என்னை வந்து அவர் கைக்குள்ளே வச்சு தாங்குறாரு, அது ஒரு மரியாதைன்னு சொன்னாங்க. லவ்வுங்கிறது ஒரு மரியாதை, அது யார்ட்டையுமே இங்கே இல்லைப்பா. டே எங்கடா இருக்க, இதுதான் பொண்ணு கேட்குறது, எங்கடி இருக்க நீ, இதுதான் பையன் கேட்குறது, இது அல்ல, அது ஒரு மரியாதை, ஹானர் பண்ணுறாரு. என்னை எந்த இடத்துலையும் அவர் விட்டு கொடுத்தது இல்லைப்பா அப்படின்னு சொல்லக்குள்ள தான் அப்பனை பற்றி ஒரு, அப்போ தான் கதாநாயகன் விரிஞ்சு பார்ப்போம், ஐயோ அம்மா இப்படி ஒரு கதை சொல்லுது, நீங்கள் பண்ணுறது பேரெலாம் லவ் இல்லைன்றவாங்க. உங்கள் அப்பா என்னை மேலே வச்சிருக்காரு, அது பேர் தான் லவ். நான் ஒருத்தனை தேடி போனேன்னு 3 வருஷம், அதெல்லாம் லவ் இல்லைன்னு ஒரு வயசான ஒரு 45-50 வயசு ரோல் இருக்குமா அவங்க அம்மாவுக்கு, அந்த 50 வயசு ரோலை சொல்ல வைக்கிறாங்க. 55 வயசு கூட இருக்கும், ஏன்னா இவருக்கே ஒரு 25 வயசுக்காக வச்சுங்க, அதில் ஒரு 3 வருஷம் கழிங்க, அப்புறம் ஒரு இவங்க வாழ்க்கை இருக்குல்ல, அப்போ அந்த ரோலை சொல்ல வச்சோன்னே இவர் புரிஞ்சுக்கிறாரு. இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு, அதுதான் சும்மா தேவையில்லாமல் இந்த லவ்வுக்கு கிரிஞ்சா அதை பேசிட்டு அது கொஞ்சம் தவிர்த்துருந்துருக்கலாம், கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். படத்துக்கு டியூரேஷன் வரது தான் படம் எடுக்கிறாங்க, அது ரொம்ப தப்பு. எவ்வளோ நேரத்துக்கு படம் இருக்கோ அவ்வளோ நேரம் தான் படம் எடுக்கணும். சும்மா கொஞ்சம் நேரம் இழுத்து பேசணும், யூடியூப் வீடியோ பேசுகிறாங்கல்ல, இன்னும் கொஞ்சம் இழுத்து கொடுங்களா சார், இன்னும் கொஞ்சம் இழுத்தெல்லாம் கொடுக்கக்கூடாது. நம்ம வீடியோக்குள்ள அது இருக்கவே இருக்காது, எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அவ்வளோதான் கண்டென்ட்டு. சும்மா இழுத்தோம்னா அது நல்லாவே இருக்காது, ஜவ்வு மாதிரி ஆகிடும். ஸ்கிரிப்டியாக எவ்வளோ இருக்குது விஷயம், அது போதும். அந்த படத்தில் அந்த தப்பு பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் இழுக்கணும், படத்தை இழுக்கணும், கொஞ்சம் லேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் ஃபைன், அந்த டிவோர்ஸ் ஆனிச்சியில் ஒரு பணக்கார ஒரு பொண்ணுக்கு, அதுக்கு மறுபடியும் இந்த பழைய மாப்பிளையே கல்யாணம் பண்ணுறது சந்தான பாரதி அசைன்மெண்ட் கொடுப்பார். வேலைக்கு போக மாட்டார், இதை மட்டும் நீ பண்ணி கொடு, நீ ஃபஸ்ட்டு பண்ண ஃபேக் டாக்குமெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லுவார். அந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணக்குள்ள அந்த அஞ்சலியும் வந்துடும். வந்து அந்த கல்யாணம் சிறப்பாக நடக்கும், இவரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவார், இவங்க அப்பா அம்மாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எல்லோரும் ஒருத்தர் பேசிப்பாங்க. பேசிகிட்ருக்குள்ள அந்த ஹாய் அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமாக வேண்டாம் விருப்புக்கு ஹாய் அப்படின்றாங்க. 2 பேருமே கிரிஞ்சாக போட்டு வளவளன்னு இழுக்காமல், பழைய அந்த மைக்கில் பற்றி நான் கேட்டது தப்பு தான், அது இதெல்லாம் போட்டு இழுத்துற போகிறாயின்னு நினச்சேன், இழுக்கலை. எங்கே இருக்க அப்படின்னு, ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் அப்படிங்கிறது, புது கம்பெனி புது இடம், அது ஒரு மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஃபைன், அப்புறம் இது கல்யாணத்துக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். கல்யாணத்துக்காக மட்டும் தான் வந்தியா அப்படின்னு கேட்பார். ஆமான்றோம். டாக்ஸி வந்துடும், சூட்கேஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ மறுபடியும் இவங்க இந்த பழைய லவ்வை வந்து ரீகலெக்ட் ஆகும், கண்ணு தண்ணி ஊற்றும்.
யாருக்கு? அந்த கதாநாயகி. நீ அப்படியே தான் இருக்கிறியா, பழைய லவ்வோட தான் இருக்கிறியான்னு. இல்லை, நீ பேசிட்டு போன பிறகு தான் நிறையா விஷயம் புரிஞ்சுது, லவ்வுங்கிறதுலாம் அம்பக்கு, அது சும்மாவே அது நீ சொல்கிற பிறகு ஆணி பிடுங்க முடியாது, உண்மைதான்னு இவர்கிட்ட அந்த மாறுதல் ஏற்படுது. கதாநாயகிட்ட அந்த பழைய லவ் மாறுதல் ஏற்படுது. இதுதான் ஃபைன் டச். இவர்கிட்ட ஒரு புரிதல் வந்துடுது, மெச்சூர்னஸ் வருது. கதாநாயகி அந்த லவ் தனத்துக்கு போகிறாங்க, 2 பேரும் இணைகிறாங்க. சுபம். எந்த வன்முறையும் இல்லை, எந்த குடிக்காட்சி, எந்த வெறுப்பு காட்சி, எந்த வன்முறை பேச்சுகள், கொலை பண்ணுறது, நம்ம ரூட் எடுக்கிறான், லைன் எடுக்கிறான், எதுவுமே இல்லை. சாதாரணமாக ஒரு படம் ஒரு 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 2.25 மணி நேரம் உங்களை ஒரு விஷயத்துக்கு கடத்துது. ரெண்டாவது, இப்போ உள்ள கிட்ஸுக்கு ஏற்ற படம் அது. நாங்கள் படம் பார்த்த காலம் இருக்குல்ல, அப்போயும் இது மாதிரி தான் தம்பி படத்தை எடுத்து வச்சாங்க. இதேமே பாரு முரளி, கிளைமேஸ்வரி லவ்வோ சொல்லாமல் நம்ம எது தாலி எடுத்தாங்க. அப்போ நல்ல படம், மாஸ்டர் பீஸ் அதெல்லாம் அப்போ இருந்துச்சு. நிறைய படங்கள் இருக்கு அப்போ இந்த மாதிரி லவ்வை மட்டுமே பேஸ் பண்ணி படம் எடுக்கிறது. இந்த காலகட்டங்களில் இப்போ அது மாதிரி படங்களே வர்றதில்லை. எல்லாம் கத்தி, வன்முறை, ரவுடிசம், பாம்பு, ஆர்டிஎக்ஸ், புரியாத மொழியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று புரிஞ்ச மொழியில் எடுத்த படங்கள் சொதப்ப ஆரம்பிச்சிருது. அப்போ இந்த படம் வந்து அந்த வகையில் இந்த காதலிக்கிறேன், நான் லவ்வுறேன், லவ்வு தான் உயிர் அப்படின்னு பேசிட்டு திடுற ஒரு கும்பலுக்கு கரெக்டான படம். இது வல்ல வாழ்க்கை. இதை மீறி ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்குள்ளே பயணிக்கணும்னா நம்ம இதில் பொருளாதாரம் வேணும், வேலை வாய்ப்பு வேணும், செட்டில்மெண்ட் வேணும். அது ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. அதுமாதிரி மேட்ரிமோனியில் ஒரு தாக்கியிருந்தாங்க. அதில் போய் அலைன்ஸ் பார்க்குறதெல்லாம் சொதப்பிடும், நிறைய தப்பு இருக்குங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஃபைன். அவர் அந்த பொண்ணு 55 வயசு இம்போர்ட்டன் அந்த பொண்ணு கேட்டார்ல இங்கே மேட்ரிமோனியில், அவர் அங்கே வேலை பார்க்குற பொண்ணு ஒன்றே கல்யாணம் பண்ணிப்பார். அவங்க குழந்தையோடு இருப்பாங்க. அவர் சொல்லுவார், அவங்க கண்ணில் ஒரு லவ் இருந்துச்சு. ஏன்னா பெரிய பணக்காரராக இருப்பார் அவர். அவங்க அம்மாவுக்காண்டி வாழ்ந்துட்டு இருப்பார். நல்லா அதை ஒரு அழகாக எடுத்திருந்தாங்க. அம்மாவே போதுண்டி, போங்கடி, உங்கள் லவ்லாம் வேண்டிய இல்லைன்னு போயிடுவார் அவர். அவர் சொல்லியிருப்பார், அந்த லவ் இருந்துச்சு, அந்த குழந்தைய வச்சுட்டு விளையாடுறது. ஏன்னா இவர் குழந்தை பிறகு இம்பார்ட்டன்ட் சீன் இருப்பார், குழந்தையோட விளையாடுறது. அந்த சீனோட அந்த படத்தை வந்து அழகாக முடிச்சிருந்தாங்க. அது ரொம்ப அருமையான விஷயம். அந்த கேரக்டர் அப்படி போயிடக்கூடாது, இந்த கேரக்டர் முடிக்கணும்ல. அந்த வகையில் இந்த இயக்குனர் உண்மையிலேயே பாராட்டணும். ஒரு நல்ல சினிமா கொடுக்கணும் அப்படின்ற இது மாதிரி படங்களை பாருங்கள். இல்லாட்டி இந்த மாதிரி எடுக்கிற ஆளே இல்லையே, இயக்குனர்களே இல்லையே. ஏன்னா கசாமசான்னு எடுத்து வைக்கிறாங்க. இது அப்படி இல்லை, ஒரு நாகரிகமான படம். அந்த லவ் கிரிஞ்சி பண்ணி பேசிகிட்டு இருக்க இந்த வாட்ஸ்அப் காதலர்களுக்கு இந்த படம் உண்மையிலே ஒரு போய் பாருங்கள், நல்லா புரியும்.